வணக்கம். IPL T20 திருவிழாவோட இரண்டாம் கட்ட அட்டவணை வெளியாகி இருக்கு. இந்த இரண்டாம் கட்ட அட்டவணை சென்னை ரசிகர்களுக்கு ஒரு குஷியான செய்தியும் கொண்டு வந்திருக்கு. IPL T20 தொடரோட இறுதிப் போட்டி சென்னையில தான் நடக்க போகுது. மே 26ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல இறுதிப் போட்டி நடக்க போறங்கிற ஒரு அறிவிப்பு இந்த இரண்டாம் கட்ட அட்டவணை மூலம் நமக்கு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம உலகின் மிகப்பெரிய ஸ்டேடியங்கள் ஒன்றாக கருதப்படும் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்துல பிளே ஆஃப் போட்டிகள் நடக்க இருக்கு. முதலாவது குவாலிஃபயர் போட்டியும் எலிமினேட்டர் போட்டியும் நரேந்திர மோடி மைதானத்தில் நடக்க இருக்கு. இது மட்டும் இல்லாம இரண்டாவது குவாலிஃபயர் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கு. குறிப்பா நாம பார்த்தோம்னா இந்த சீசன்ல 3 அணிகள் தங்களோட இரண்டாவது ஹோம் வென்யூவை தேர்வு செஞ்சிருந்தாங்க. அதாவது இப்ப சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னைக்கு சேப்பாக்கம் தான் ஹோம் வென்யூவா இருக்கு. அதை தாண்டி வேற ஒரு இடத்த 3 அணிகள் ஹோம் வென்யூவா தேர்வு பண்ணியிருந்தாங்க. அதாவது பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் டெல்லி ஆகிய 3 அணிகள் இரண்டாவது ஹோம் வென்யூ தேர்வு செஞ்சிருந்தாங்க. அதன்படி இந்த 3 அணிகள் தங்களோட இரண்டாவது ஹோம் வென்யூல லீக் போட்டிகளை ஆட போறாங்க. இதுபடி பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி விசாகப்பட்டினத்தை ஹோம் வென்யூவா இரண்டாவது ஹோம் வென்யூவா தேர்வு செஞ்சிருந்துச்சு. அந்த அணி தங்களோட இரண்டாம் கட்ட அட்டவணைப்படி தங்களோட முதல் 2 போட்டிகளை வைசாக்ல விளையாட போறாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வைசாக்ல கிரிக்கெட் போட்டி நடக்க போது. உலகக்கோப்பை தொடர்ல வைசாக் தேர்வு செய்யப்பட்ட சூழல்ல இப்ப IPL போட்டி வர்றதால விசாகப்பட்டினம் ரசிகர்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமான செய்தினே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம தரம்சாலாவை பஞ்சாப் கிங்ஸ் இரண்டாம் ஹோம் வென்யூவா தேர்வு செஞ்சிருந்தாங்க. உலகின் ஒரு மிக அழகான ஒரு மைதானமா, இயற்கையின் கொஞ்சம் ஒரு மைதானமா தரம்சாலாவை சொல்லலாம். அந்த தரம்சாலா மைதானத்துல மே 5ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸோடையும் மே 9ஆம் தேதி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோடையும் பஞ்சாப் விளையாட போகுது. இது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கவுஹாத்தியை தங்களோட இரண்டாம் ஹோம் வென்யூவா தேர்வு செஞ்சிருந்தாங்க. அதன்படி ராஜஸ்தான் அணி அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில மே 19ஆம் தேதியும் மே 15ஆம் தேதியும் 2 லீக் போட்டிகள்ல விளையாட இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிற ஏப்ரல் 19ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு IPL லீக் போட்டி இருக்கு. ஆனா அந்த IPL லீக் போட்டி சென்னையில நடக்கல, லக்னோல நடக்குது. அதே சமயம் திரும்பி லக்னோட சென்னை விளையாட இருக்கு. ஆனா அந்த ஏப்ரல் 23ஆம் தேதி விளையாட இருக்கு. அந்த லீக் போட்டி திரும்பி சென்னையில் நடக்குது. எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு நடக்க போற லீக் போட்டி சென்னையில இல்லாம எலெக்ஷன் தவிர்த்து அடுத்து வர லீக் போட்டி சென்னையில நடக்க இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.